வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட் படத்தில் விஜயகாந்த் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அவர் எத்தனை நிமிஷம் வரப்போகிறாரு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்கட் பிரபு கோலிவுட்டில் இப்போது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்துட்டுருக்காரு. கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளியான கஸ்டடி திரைப்படம் படுந்தோல்வி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அதற்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்த அவர் தற்போது கோட் படத்தை இயக்கி வராரு. பெரும் எதிர்பார்ப்போடு இந்த படம் உருவாகி வந்துட்டு இருக்கு. செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆக இருக்க சூழல்ல இப்போது படத்தோட பணிகள் முடியும் தருவாயில இருக்குது. கங்கை அமரனின் மூத்த மகன் வெங்கட் பிரபு. சில படங்களில் நடித்த அவர் சென்னை 6,28,000 படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமாயிருந்தார். நட்பு, கிரிக்கெட் இதெல்லாம் மையமாக வைத்து படம் ஜாலியாக அந்த படத்தை உருவாக்கியிருந்தார். படமும் மெகா ஹிட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக முதல் பட இயக்குனர் போன்றே அவர் பணியாற்றலை, அனுபவம் மிக்க இயக்குனர் போலவே படத்தை உருவாக்கியிருந்தார் என்று பாசிட்டிவ் விமர்சனங்களே அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. முதல் படத்தோட வெற்றிக்கு பிறகு இரண்டாவதாக சரோஜா படத்தை இயக்கியிருந்தார். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. முக்கியமாக த்ரில்லர் ஜானரிலும் தான் கை கொடுத்தவர் என்பதை வெங்கட் பிரபு அந்த படத்து மூலமாக நிரூபிச்சிருந்தார். தொடர்ந்து அவர் இயக்கிய கோவா படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. படம் வணிக ரீதியாக வரவேற்பை பெறாவிட்டாலும் படம் பார்ப்பதற்கு ஜாலியாக இருந்தது என்று ரொம்பவே கேஷுவலாக படத்தை உருவாக்கியிருந்தார் என்று ரசிகர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. வெங்கட் பிரபுவின் கரியர்லேயே அவருக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்திய திரைப்படம்னாலே அது மங்காத்தா தான். அஜித்தோட 50வது படமாக உருவான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டரே ஆயிடுச்சு. படத்தில் அவர் வைத்திருந்த ட்விஸ்ட் அதிரி புதிரி வரவேற்பை பெற்றிருந்துச்சு. மங்காத்தா வெற்றிக்கு பிறகு வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர் என்ற வரிசையிலே இடம்பெற்றிருந்தார். மேலும் மங்காத்தா படத்தில் 2ஆம் பாகத்துக்கான லீடோடு படத்தை முடிச்சிருக்காரு. மங்காத்தா படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய சில படங்கள் சரியாக போல. அந்த சர்க்கரை மாநாடு படத்து மூலமாக சரி செஞ்சு கொண்டாரு. கடைசியாக கஸ்டடி படத்தையும் இயக்கியிருந்தார். இப்போது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோரை வைத்து கோட் படத்தை இயக்கி வராரு. அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட்டை கொடுத்தாரோ அதே போல் விஜய்க்கும் இதில் மெகா ஹிட்டை கொடுப்பாரு என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் இந்தியா, தாய்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட இடங்கள்லையும் நடைபெற்றுச்சு. ரஷ்யாவில் நடந்தது தான் இறுதிக்கட்ட ஷூட்டிங் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சமீபத்தில் படக்குழு இலங்கைக்கு சென்றிருக்காங்க. அங்கு வைத்து மைக் மோகன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட் செஞ்சுருக்காங்க. இதற்கிடையே கோட் படத்தில் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு தகவலும் ஓடிருக்கு. இந்த நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் எத்தனை நிமிடங்கள் வரும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அதன்படி சுமார் 1 to 1.5 நிமிடங்கள் வரை விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட சீன்கள் படத்தில் இடம்பெறும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இதனால விஜயகாந்த் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.